ஸோ இன்றைக்கி முதல் கட்டமாக இது சம்மந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் இதில் 15 வருடத்துக்கு மேலே இந்த வழக்கில் போராட்டம் நடத்தி வரும் சட்ட போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்கள் அனைவரிடமும் சேர்ந்து ஆலோசிக்கப்பட்டது. இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறோன்றதை வெளியிடப்படும். மேகதாது விவகாரம் தொடர்பாக அமைச்சர் நிர்மல்குமார் அளித்த பேட்டிதான் இது. தலைமை செயலகத்தில் செய்தியாளர் பேசியவர் மின் கணக்கீடு தொடர்பான புகாருக்கும் விளக்கம் அளித்தார். ஒரு சில இடத்துல அந்த ரீடிங் இருக்கிறவங்க தவறு செய்திருக்காங்க என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வேலிடேட் பண்ணியிருக்கோம். அங்கேயும் தெளிவாக சொல்லியிருக்கோம், யாராவது அசஸ்மெண்ட் எடுக்கிறவங்க, ஏன்னா அசஸரில் நம்ம ஷார்ட்டேஜ் இருக்குது. அசஸரில் இன்றைக்கி 5500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 800 பேர் தான் இருக்காங்க. ஸோ அசஸரில் ஷார்ட்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி யாராவது தவறுதலாக எடுத்திருக்கும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் நம்ம உத்தரவிட்டு சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாலேயே திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நிர்மல்குமார் கூறினார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் 1150 பேர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். தாவேகா அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆதரவு அளித்த நிலையில் அவரது கட்சி பதவியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறித்தார். இதனால் அதிமுக தலைமை மீது சி.வி. சண்முகம் அதிருப்தியில் இருந்து வருகிறார். இச்சூழ்நிலையில் சென்னை வந்த விழுப்புரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் 1150 பேர் தங்களது ராஜினாமா கடிதங்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மூலம் அதிமுக அலுவலக மேலாளர் மகாலிங்கத்திடம் வழங்கினர். என்ன காரணம் சொல்லிருக்கீங்க? தலைமை மீது அதிருப்தி தான். சி.வி. சண்முகம் அவருடைய தூண்டுதல் பேர் அப்படி இல்ல, நாங்க தனிப்பட்டதுன்னு கொடுத்தோம். அடுத்த கட்டமாக மேலும் ஆயிரக்கணக்கானோர் ராஜினாமா செய்யவிருப்பதாகவும் பாலசுந்தரம் தெரிவித்தார். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும் என்று பாமகவின் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னையில் வெளியிட்டார். 93,000 கோடி ரூபாய் மதிப்பில் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கப்பட்டிருந்தது. 19வது ஆண்டாக தயாரிக்கப்பட்ட அந்த அறிக்கையை வெளியிட்டு பேசிய அன்புமணி ராமதாஸ், தண்ணீர் திறக்கப்படாததால் நடப்பாண்டில் 2 லட்சம் ஏக்கரில் கூட குறுவை சாகுபடி செய்ய முடியாது என்றார். இது குறுவை சாகுபடி கடந்த மாதம் செஞ்சிருக்கணும், அது செய்யல. கொஞ்சம் தான். கடந்த ஆண்டு 6 லட்சம் ஏக்கர், இன்னைக்கு இந்த வருஷம் 2 லட்சம் ஏக்கர் கூட போகாது. குறுவை சாகுபடிக்கு செலவு கருத்தில் கொண்டு ஏக்கருக்கு 5000 சிறப்பு மானியம் வழங்கப்படும். மேலும் பன்ருட்டி பலாப்பழங்கள் குறித்தும் அவர் பேசினார். கேரளாவில் பலாப்பழம் அங்கேயும் கேரளாவில் இருக்கு. ஆனா கேரளாவில் எப்படின்னா அந்த பலாப்பழம் பன்ருட்டி ஏரியாவில் இருக்கிற சுவையான பலாப்பழம் கிடையாது. கேரளாவில் அது நாரா இருக்கும். அதில் ஆனா கேரளாவில் 200 வகையான பொருட்கள் பலாப்பழத்துல தயாரிக்கிறாங்க. பலா விவசாயிகள் எங்க ரோட்ல ஜிஎஸ்டி போய் பார்த்துப்பீங்க. அந்த ஜிஎஸ்டியில போய் பலாப்பழத்தை கொட்டி, ஐயா வாங்கிட்டு போங்க வெயில நின்றுகிட்டு பாவமா இருக்கும். மாநிலத்தின் மொத்த பட்ஜெட்டில் 25% வேளாண் துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் இடுபொருள் செலவுக்கு 13,000 கோடி ரூபாயும், பயிர் காப்பீட்டுக்கு 30,000 கோடி ரூபாயும், வேளாண் உட்கட்டமைப்புக்கு 25,000 கோடி ரூபாயும் வழங்கப்படும் என்று நிழல் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் சரக்கு கப்பல் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் கேரளாவைச் சேர்ந்தவர் மரணமடைந்தார். உக்ரைனில் சரக்கு கப்பல் மீது ரஷ்யாவால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு முதல் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் நேற்று முன்தினம் உக்ரைனின் ஒடேசா நகரில் இருந்து சோளம் ஏற்றிக் கொண்டு புறப்பட்ட சரக்கு கப்பலான MV கோல்டன் லியோ மீது ஏவுகணை மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 10 பேர் பலியான நிலையில் அவர்களில் 4 பேர் இந்தியர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. படுகாயமடைந்த மற்றொரு இந்தியர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியர்கள் மீதான இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இந்த வகையான தாக்குதல் கப்பல் போக்குவரத்தையே தடை செய்யும் வகையிலான ஒன்று என குறிப்பிடப்பட்டுள்ளது. சரக்கு கப்பல் மற்றும் அதில் பயணிக்கும் மாலுமிகள் மீதான இவ்வகை தாக்குதல் வருந்தத்தக்க ஒன்று எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்திய நிலையில் அந்த கட்சி நிர்வாகிகள் மத்திய அமைச்சர் JP நட்டாவை சந்தித்தனர். அப்போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், நீட் தேர்வால் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள வான்சுக்கை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் அளித்தனர். இதை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நட்டா பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே மாணவர்கள் மீதான தடியடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாவில் வீடியோ பதிவேற்றக்கூடியவர் நீட் வினாத்தாள் கசி விவகாரத்தில் தவறு செய்தவர்களில் ஒருவருக்கு கூட தண்டனை வழங்கப்படாத நிலையில் கடினமாக உழைத்த இளைஞர்கள் தான் தண்டனையை பெற்றதாக தெரிவித்துள்ளார். மோடி அரசு இளைஞர்களுக்கு துரோகம் இழைப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் மீது தீவிர ஒடுக்குமுறையையும் கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
தாவேக ஐடி விங் தன்னுடைய பதிவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் தொடர் பாதிப்பிற்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ளாவதால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் வெடித்தது. குறிப்பாக டெல்லியில் இளைஞர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சென்னை சேதாப்பேட்டையில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தத்துடன் பேரணியாக சென்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் SFI மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். அவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து காவல்துறையினர் கலைக்க முயன்றனர். புதுச்சேரியிலும் SFI மாணவர் அமைப்பினர் தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்வதாக அறிவித்துள்ளார். சென்னை மாநகரில் உருவாகும் மக்கும் குப்பைகளை முழுவதுமாக எரிவாயு மற்றும் உரமாக மாற்ற வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் பொது தனியார் பங்களிப்புடன் செயல்பட்டு வரும் சேத்துப்பட்டு உயிரி எரிவாயு ஆலையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து அரசு சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் சென்னை மாநகரில் உருவாகும் 6150 மெட்ரிக் டன் குப்பைகள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை முழுவதுமாக எரிவாயு மற்றும் உரமாக மாற்ற வேண்டும் என்றும் பிளாஸ்டிக் மற்றும் மக்காத குப்பைகளை சாலை அமைக்கவும் சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாகவும் மாற்றிட சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் குப்பைகளை அகற்றுதலை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதற்கான காலக்கெடு நிர்ணயித்து முடித்திடவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் திமுக MLA மார்க்கண்டேயன் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசிய வழக்கில் விளாத்திகுளம் திமுக MLA மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய விளாத்திகுளம் திமுக MLA மார்க்கண்டேயன் முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தெரிகிறது. இதுகுறித்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தாவேக செயலாளர் பாலசுப்ரமணியன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் நேற்று காலை மார்க்கண்டேயனை காவல்துறையினர் விளாத்திகுளத்தில் கைது செய்தனர். தூத்துக்குடி SP அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட மார்க்கண்டேயனை சந்திக்க முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. காவலர்களுடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கீதா ஜீவன் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து சுமார் 10 மணி நேர விசாரணைக்கு பின் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மார்க்கண்டேயன் தன்னை காவலர்கள் துப்பாக்கி முனையில் மிரட்டுவதாக கூறினார். மார்க்கண்டேயன் கைதிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் அலறி துடித்து கைது செய்வது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார்.